வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கரிகால் வளவன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பால் நடைபெற்ற சென்னையில ஒரு சாகசம், விமானப்படை சாகசத்துல ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க. துரதிருஷ்டவசமாக. இது பல்வேறு இடங்கள்ல நடைபெற்றது. முதல்ல டெல்லியில மட்டும் தான் நடைபெற்றது. பல்வேறு இடங்கள்ல இப்ப நடைபெறுது. இது சரியானபடி காவல்துறை செயல்படல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது. உங்களுடைய தலைவர் கூட அறிக்கை விட்டிருந்தாரு. இதற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு விசாரணை உயர்மட்ட கமிட்டி அமைக்க வேண்டும். இது தமிழக காவல்துறை மேல ஒரு தவறான ஒரு களங்கத்தை ஏற்படுத்துற செயலா இருக்கு இல்லையா? அதாவது எப்பவுமே திமுக அரசு எதை செய்தாலும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்கக்கூடிய நிலையில் நடந்த இந்த சம்பவம் என்பது ஒரு துயர சம்பவமாக இருக்கு. 5 பேர் பலி என்பது ஏதோ கவன சிதறல் நடந்திருக்கிறதா என்பதே இது காட்டுகிறது. அதற்குத்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கு உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும், ஒரு குழுவை போட்டு விசாரணை நடத்த வேண்டும், அவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் இது வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அரசு இதில் முழு பொறுப்பேற்று இதை தீவிர விசாரிக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. இதற்கு முன்பாக நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மது ஒழிப்பு மாநாடு பல்வேறு சர்ச்சைகளை மாநாட்டுக்கு முன்பே கிளப்பியது, மாநாட்டு அன்றும் கிளப்பியது, மாநாட்டிற்கு பின்னாலையும் கிளப்பியது. என்ன விஷயம்னா, திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு உரசல் தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத, அதற்காக அவங்க 2 பேரும் அனுப்பினாங்க. டி.கே. இளங்கோவன் அவர்களும் ஆர்.எஸ். பாரதி அவர்களுமே வந்தாலும் கூட திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் உரசல் இருக்கிறது. உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஆரவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்களை எல்லாம் விடுதலை சிறுத்தை வரும் தொல் திருமாவளவனுடைய சம்மந்தம் இல்லாமல் வெளில வரும் அப்படின்ற கேள்விகள்லாம் பலது வருது. அவரே மறுத்திருந்தாலும் கூட வெளில வருது. அதை அந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் தங்களுடைய நிலையை ரொம்ப ஸ்ட்ராங்கா விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்துல பதிவு பண்ண விருப்பப்பட்டதா? அதுதான் நீங்க இப்போ ஒரே விஷயம் என்னன்னா, இது திமுகவுக்கு உரசல், விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் மோதுகிறதா அப்படின்னு இல்லை. இது மக்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டார் தலைவர். இது மக்களுக்கான பிரச்சனையில விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் மிக ஆணித்தரமாக நிற்கிறோம், நாங்கள் உணர்வுபூர்வமாக இருக்கிறோம். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது விசிகாவுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை வைக்கும்போது எந்த அரசாக இருந்தாலும் அதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பார்கள். ஏன்னா அரசு அதிலிருந்து வரக்கூடிய நிதியை பெற்றுதான் ஆட்சி நடத்துவதாக வருகிற ஒவ்வொரு அரசும் இதை சொல்லுகிறது. அதற்கு நீங்க மாற்று திட்டங்களை, மாற்று வழிகளை அறிவிங்க. ஆனால் இந்த மது போதையினால் ஒரு குறிப்பிட்ட மனித சமூகமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. குடி நோயால் ஒவ்வொரு குடி நோயாளியும் அந்த குடும்பமே சீரழிந்து போகிறது. இளைய தலைமுறையினர் இதுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதில் ரொம்ப தீவிரமா விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். இதற்கு திமுகவோடு எங்களுக்கு உரசல் என்பதை அதாவது இதனுடைய அந்த இதுவே மாத்திட்டாங்க. மது ஒழிப்புக்காக நாங்க எடுத்த அந்த செயல் திட்டங்களை இது ஏதோ கூட்டணி பிரச்சனையா மாத்திட்டாங்க. எல்லாருமே இது அதிமுக பக்கம் போறாரா, திமுகவுக்கும் இவங்களுக்கும் விரிசல் இருக்கா அப்படின்ற பார்வையிலே போச்சே தவிர, இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து கூட்டணியில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை இவர் பேசுறாரு அப்படின்னு யாருமே அதை பெருசா பேசவே இல்லை, அதை விவாதிக்கவே இல்லை. எல்லோரும் எதிர் மனநிலையில் இருந்தா பாக்குறாங்க. மக்களுக்காக இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊடகவியலாளர் கூட சொல்றேன் நான். ஊடகவியலாளர் கூட இதற்கு ஆதரவாக இவருக்கு மிகப்பெரிய அளவில் இவருக்கு பங்காற்றி இருக்கணும். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக ஊடகவியல் அனைத்து தரப்பிலும் இது பேசப்பட்டிருக்கணும். ஆனா அங்க சின்ன சின்ன விஷயங்களை இவங்க ஊதி பெருக்கி ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன அந்த பகுதியில இருந்து கூட்டு ஒரு யூடியூப் சேனல்கார அப்படியே கூட்டு அதை பேட்டி எடுத்து அதை பெரிதாக்குறாங்க. கட் அவுட் மேல எப்பவுமே எல்லா மாநாட்டுக்கும் ஒரு சில தம்பிகள் கட் அவுட் மேல ஏறி நிப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அதை பெரிதாக்குறாங்க. சில இடங்கள் காவல்துறை கட்டுக்கடங்காத கூட்டம். நீங்க அப்படி சொல்றீங்க. ஒரு சேனல்ல காமிச்சாங்க, விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் மது அருந்தி விட்டு அந்த இடத்துல ஒரு காவலர்கள் மேல பிரச்சனை செய்யறதா ஒரு காணொலியில வந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு நடக்கிற இல்ல அது மறுப்பு தெரிவிக்கிறோம். அதாவது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனை கூட்டு பேட்டி கொடுக்க வச்சு செஞ்ச இதே நபர்கள் தான் இது போல ஒரு 4-5 நபர்களுக்கு குடியை வாங்கி கொடுத்து அந்த இடத்துல தள்ளுமுள்ளு ஏற்படுற அளவுக்கு சிதைக்கணும். மிகப்பெரிய இது ஒரு வரலாற்று பதிவுங்க. தலைவர் சொன்ன மாதிரி இது ஒரு மைல்கல் விடுதலை சிறுத்தைகள். அதை சீரழிக்கணும்னு இவங்க முயற்சி எடுத்தாங்க. அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா நாங்க ஒட்டுமொத்தமா தலைவருக்கு கட்டுப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அந்த மாநாட்டுக்கு உள் திடலில் மட்டுமல்லாமல் பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் அந்த திரைக்காட்சிக்கு முன்னாடி அமர்ந்திருந்தாங்க. ஒரு சில தற்கூரிகளை இவர்களே தயார் செய்து தலைவருடைய பனியனை போட வச்சு அங்க வித்த டேக் அங்க வைப்பாங்கல்ல, விசிகேன்னு. அப்படி பண்ண முடியுமா? நீங்க அதுதான் புகார் கொடுக்கல. இப்போ உங்க வட்டத்துல இருக்கீங்க, உங்க தொகுதி இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு தெரியாதவர்கள் யாரும் உங்க கட்சிகள் இருக்க இல்ல. நீங்க ஒரு கோவில் திருவிழாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்க, கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும்.
அங்க ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அதுக்கு நிர்வாகம் வந்து பெரிய பொறுப்பாகாது. யாரோ ஒரு சில தற்குறிகள் வருவான், யாரோ குடி போதைக்காரன் வருவான், அவன் ஏற்படுத்துவான் அத. இது கட்டுக்கடங்காத கூட்டத்துல அங்க இருக்கிற நான் தான் முன்னாடியே சொன்ன மாரி, இது ஒரு பிளான் பண்ணிட்டாங்க இவங்க. இத சிதைக்கணும்னு. ஆனா, இது எல்லாம் முறியடிச்சு மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றிகரமா நடந்தது. நீங்க இப்ப ஒரு பனியன போட்டு தானா எவனா வந்து நிக்கலாம். நீங்க இப்போ சமூக ஊடகத்துல கூட ஒருத்தன் குடிக்கிற மாரி ஒரு பனியன போட்டு அத செட் பண்ணி, அது சமூக ஊடகத்துல வைரலா பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து இவங்க என்ன நெனைச்சாலும் அது எடுபடாது. விடுதலை சிறுத்தைகள் வெற்றிகரமாக இந்த மாநாட்டை முடித்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்திருப்பீங்க. சமூக ஊடகங்கள்ல பல்வேறு மீம்ஸ்லாம் வந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ம். இது மது ஒழிப்பு மாநாடா? இல்ல மதுவ பத்தி பிரச்சாரம் பண்ணி பேசுற மாரி இவ்வளவு குவார்ட்டருக்கு இவ்வளவு இருக்கும், இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்லாம் பேசுறாருன்னு ஒரு கிண்டல் பண்ணிலாம் நெறைய வந்தது. அதுதான் அது நல்ல நோக்கத்தை சிதைப்பது. அவர் ஒரு நல்ல நோக்கத்திற்காக வந்து நீங்க இப்போ நாம இப்ப குடிக்கிறோம்னு வச்சுக்கங்க. குடிக்கிற காலத்திலேயே நாம வந்து அந்த குவார்டர் என்ன ரேட்டுன்னு தான் தெரியும். ஒரு ஆஃப் என்ன ரேட். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? இதனால் எவ்வளவு இளைஞர்கள் இதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட இந்த அவர் மது அந்த இடத்துல வேலை பார்த்ததுக்காக சொல்றேன்னாரு. ஆமா. ஆமா. அந்த இடத்தில் வந்து நான் வேலை செய்தேன்னா, நான் வந்து அந்த தினமும் வந்து இத வந்து நாங்க வந்து ஆய்வு செய்வோம். ஆய்வுல கூட என் நாக்குல கூட அது பட்டதில்ல. ஆனால் இதெல்லாம் இது இப்படி இருக்கு அப்படின்னு வந்து தலைவர் சொன்னாங்க. அதை வந்து திசை திருப்புற முயற்சியில வந்து இவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அது 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 அவர்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் மக்களுக்கானது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். தமிழிசை அவர்கள் மேல திருமாவளவன் எடுத்த ஒரு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அது அவர வருத்தம் தெரிவிச்சாலுமே, அவங்க சொல்லியிருந்தாங்க, திருமாவளவன் மீது மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. ஆனா இவர் பேசுவார்ன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல அது தவறா எதுவும் அவங்க பேசுனது தவறா எதுவும் புரிந்து கொள்ளப்பட்டதா? இல்ல. அவங்க பேசுனது தவறா புரிஞ்சுக்கிறது அப்படி இல்ல. உண்மையிலேயே தலைவர் தப்பாவும் பேசல. ம். நீங்க அவங்க குடும்பத்து மேல நல்ல மதிப்பு. அவருடைய கணவர் வந்து தலைவருக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் போல. அது போல தான் அவர் இன்னைக்கும் நினைச்சிட்டு இருக்காரு. எங்க பார்த்தாலும் அவர் மெய்மதித்து தன்னுடைய அண்ணனை, சகோதரனை சந்திப்பது போல, அந்த அக்கா மேல ரொம்ப மதிப்பா இருப்பாரு. ஒரு முறை நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கூட எங்கள கடுமையா திட்டிட்டாரு விருகம்பாக்கம் பகுதியில. நீங்க வந்து எதுவா இருந்தாலும் நீங்க கோரிக்கைய வந்து இதுவாண்ட பண்ணுங்க. நீங்க ஏன் அவங்க வீட்டு முன்னாடி போய் வந்து நம்ம நல்ல அந்த நட்பா விரும்ப அவங்க வீடு இருக்கு. ஆமா. அதெல்லாம் நீங்க வந்து தவிர்க்கணும். அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியா தலைவர் அன்னைக்கு இருந்தாங்க. அதனால அவங்க தப்பாவும் சொல்லல. அவங்களும் தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அன்னைக்கு போய் காந்தி மண்டபத்துக்கு சரி மாலை சிலைய போடுவோன்னும் போது கவர்னர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நேரத்துக்கு மாநாட்டுக்கு போறதா அவரே விளக்கிட்டாரு. மாநாட்டுக்கு போறதாக நான் காமராஜர் அரங்கத்துல போய் மாலையை வச்சுட்டு நான் போயிட்டேன். இதை கேள்விப்பட்ட அக்கா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ வந்து காந்தி வந்து மதுவிலக்கில் ரொம்ப தீவிரமா இருந்தவர். இது இவருக்கு குற்ற உணர்வு இருக்கு போல இருக்கு அப்படின்னா, அது எந்த அடிப்படையில இவங்க பேசுறாங்கன்னு அந்த தலைவர் இல்ல யோசிக்கணும். அதுக்கு இவர் சொன்ன பதிலும் அவங்க குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னது ஒரு ஆமா ஒரு உண்மையா தவறான தானே பதில் அக்கா தானே. உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. அது போலத்தான் நானும் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்ல. அது போல தான் நானும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே சட்டமன்றத்துல ம். ஜெயலலிதா இருந்தப்ப ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு பேச்சு வந்தது. உங்களுக்கு ம். நீங்க தெரியுங்களா? ஆமா. அவர் அதிக அளவு குடிப்பாரு, ஊத்தி குடுத்தாரா அப்படின்னு சொல்லி ம். இவர் திருப்பி கேட்டார். அது போன்ற பேச்சுக்கள் அப்ப நடந்தது. ம். இப்ப ம். இருக்கக்கூடிய தலைவர்கள்ல திருமாவளவன் அவர்கள் மிக கண்ணியமான தலைவர்னு எல்லாருக்குமே தெரியும் அவர்கள். ஆமா. ஆனா அவரிடம் இந்த வார்த்தைகளை எதிர்பார்க்கல அப்படின்றதுதான் அதாவது எல்லாருடைய முதல்ல ஒரு பார்வையா இருக்கு. ஒரு ஒரு தனி மனித தாக்குதல்ல வந்து அதுவும் ஒரு குறிப்பிட்ட தலைவர் வந்து ஒரு அசைவ உணவே வந்து விரும்பாதவர். ம். அது தன் வாழ்க்கையில தன்னுடைய பயணங்களுக்கு வந்து பெரிய இடையூறா இருக்கு. எல்லா இடத்துலயும் சாப்பிட தொடர்ந்து சொல்றாங்க. மக்கள் பார்த்தேன் ஆமா. நான் சொல்லியிருக்காரு. மக்கள் நம்ம வந்து மக்களை சந்திக்க போறோம். தொடர்ந்து இதை வந்து நம்ம அந்த அசைவ உணவே தவிர்த்தவர். ம், ம். அப்போ இவர் ஒரு காலமும் இவர் இவர் வளர்ந்த முறை அப்படிங்க. அவருடைய தாய் தகப்பன் முறையே அப்படி. அவருடைய வாழ்க்கை முறை எத்தனையோ பேர் எங்களை எல்லாம் திருத்தியிருக்காரு. அவர் போய் எப்படி இந்த மதுவை வந்து இவங்க பேசுறது நம்ம புரிஞ்சுக்க முடியல. அந்த அடிப்படையில தான் அவரும் சொன்னாரு. அது அக்காவும் வந்து அத தவறா நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அண்ணன் வந்து நேர்காணல்ல சொல்லிட்டாங்க. அன்றைக்கு அவர் பேசும்போது இன்னொன்னு விஷயம் குறிப்பிட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. பிஜேபி அரசும் மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க. 90% இந்துக்கள் வந்து குடிக்கிறாங்க. ம். இஸ்லாமியர்கள் யாரும் அவ்வளவு குடிக்கிறது கிடையாது. ம். கிறிஸ்தவர்கள் குடிக்கிறது கிடையாது. 90% இந்துக்கள் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு ம். ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப இந்துக்கள் எல்லாம் குடியாரர்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவங்க. அப்படிலாம் இல்ல. அதாவது பெரும்பான்மையா இந்தியாவுல யார் இருக்கிறது? இந்துக்கள் தான் இருக்காங்க. அப்போ பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இப்ப நானும் இந்து, நீங்களும் இந்துன்னு வச்சுக்கங்க. இங்க இஸ்லாமிய சகோதரனோ, கிறிஸ்தவ சகோதரனோ 1, 2 பேர் கூட இல்ல. இங்க இருக்கக்கூடிய அந்த கேமராமேனா இருக்கட்டும், மற்ற இந்த தம்பியா இருக்கட்டும், யாருமே வந்து இஸ்லாமியர் கிடையாது, கிறிஸ்தவர் கிடையாது. பெரும்பான்மையா இருக்கிறது நம்ம தான். அப்ப இதுல ஒரு 4 பேராச்சும் குடிப்பாங்க. அப்போ இதுல வெளியில இருந்து ஒரு இஸ்லாமியர் சகோதரன் குடிக்கல. இவங்க குடிக்கிறாங்க. இதுல பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் சொன்னதே தவிர, இது ஏதோ வந்து இட்டுக்கட்டி பேசுனதா இல்ல. இந்துக்களுக்கு நம்ம வந்து அவங்க குடிக்கிறாங்கன்னு சொல்லணும் அப்படின்ற நடைமுறையில அவர் சொல்லல. இஸ்லாமியர்களும் என்னை பொறுத்தவரை நீங்க நபிகளை பார்த்தீங்கன்னா, வெறும் அவங்க வந்து அந்த மது போதையில வந்து அது ஒழிப்பதற்கு நபிகள் எடுத்த அந்த
திட்டம் இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான திட்டம். அதே போல இயேசுநாதர் வந்து நீங்க அந்த அன்னைக்கு குடிச்சவங்களை வந்து சவுக்கால் அடித்த அந்த வரலாறு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை விட இஸ்லாமியர்கள் மிக இதுல வந்து ரொம்ப கண்ணியமா நடந்துக்கக்கூடிய இடத்துல நம்ம இப்ப வாழ்க்கை முறையில பாக்குறோம்ல. நம்ம தம்பிங்க 4 பேர் தெருவுல இருந்தா குடிச்சிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய தம்பிகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த வாழ்வியல் முறையும் எப்படி இருக்கு? அந்த அடிப்படையில தான் சொன்னோம். இஸ்லாமியர்கள் இதுல வந்து இல்ல ஒரு கட்டுப்பாடா இருக்காங்க. மதத்தை தூக்கி பிடித்து ஒரு மதத்தை தவறாக பேசுறது மதத்தின் பேர்ல சொல்லுங்க. பெரும்பான்மை இந்துக்களுக்கு பிரச்சனையா இருக்கு. டேய் நீ குடிக்காதடா. இஸ்லாமியர் எவ்வளவு ஒழுக்கமா இல்ல இருக்காங்க. அதையே அந்த இந்துக்கள்ன்ற ஒரு பேரை சொல்லணும்ன்ற ஒரு ஆஹா, கேள்வி வராங்க. நானும் இந்து தானே. இப்ப அவரு என்ன சொல்லுவாரு? இந்துக்கள் குடிக்கிறான் பெரும்பான்மையா? இப்ப நான் இந்துக்கள், நான் இந்து, என்ன குடிக்காதடான்னு சொல்றாரு. நான் இந்து தானே. அதுல என்ன தவறு இருக்கு? நீங்க இந்து அது தானே? உண்மையிலேயே அதாவது இந்த இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத இந்து மத பண்டிகைகள் நம்பிக்கைகளுக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்துக்கள்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு அதாவது ஏங்க ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பம்ங்க. வாழ்த்து சொல்லுவதும் வாழ்த்து சொல்லாததும் விஜய் வந்து சொன்னாங்க. அவர் வந்து பெரியார் இதுக்கு வந்து வாழ்த்து தனி சொல்லி மனிதன் நான் வாழ்த்து சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. ம். தலைவர்கள் வந்து வாழ்த்து அதான் சொல்றது இப்ப பார்ப்பாங்கல்ல. நடிகர் விஜய் வந்து பெரியார் சிலைக்கு மாலை வச்சாரு. ஆனா அதுக்கு முன்பு போன விநாயகருக்கு வந்து வாழ்த்து சொல்லனாங்க. ஆனா என்ன பண்ணாரு? தன்னுடைய மாநாட்டுல வந்து வேலை வச்சு யாகம் பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படி மாறி மாறி தான் இருக்கும். ஒவ்வொரு தலைவர்களுடைய அந்த முறை என்பதே மாறி இருக்கும். அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து நாங்க கொச்சைப்படுத்த கூடாது. மதம் என்கின்ற பெயரில் பெரும்பான்மை என்ற பெயர்ல மக்களை நசுக்குனா அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இதுல வந்து எந்த தவறும் இல்லையே. இல்ல அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திமுக நீங்க சொன்னீங்க இல்லையா கூட்டணி கட்சிகளான திமுக மேல உரசல் கிடையாதுன்னு சொல்றீங்க. மற்ற தலைவர்கள் முக்கிய தலைவர்கள்லாம் வந்தாங்க. ஆனா திமுகல இருந்து அமைப்பு செயலாளர்களும் செய்தி தொடர்பாளரும் வந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு தலைவர் யார் துரைமுருகனோ ஸ்டாலின் அவர்கள் வர முடியாட்டி கூட அவங்க யாரும் அனுப்பல. அப்படிங்கும்போது அவர்களும் ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. இல்ல இப்ப நாங்க குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டுல பெண்களை மட்டும்தான் அழைச்சோம். ம். மாநில பொறுப்பாளர்கள் யார் இருக்காங்களோ அவங்க மகளிர் அணி, அவங்க தேசிய செயலாளர் யார் பெண்கள்ல இருக்காங்களோ அப்படிதான் நம்ம வந்து பெண்களை தான் அழைச்சோம். அதில் திமுக வந்து முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அண்ணன் டி கே இளங்கோவனும் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவங்களும் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. நம்ம அங்க போய் அவங்க அறிவிச்சதை நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியாது. இல்ல நீங்க ஒரு மகளிர் அணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு தலைவரும் அண்ணன் வேல்முருகன் வந்து முத்துலட்சுமி வீரப்பன் முத்துலட்சுமி அனுப்பிச்சாங்க. அதே போல தமுமுகல ஒரு இஸ்லாமியர்கள் அவங்களும் அனுப்பிச்சாங்க. காங்கிரஸ்ல வந்து சுதா அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க அனுப்பிச்சாங்க. இது போல இடதுசாரிகள்ல 2 தலைவர்கள் வந்தாங்க. பெண்களை தான் அனுப்பிச்சாங்க. அதுல வந்து நீங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான திமுகவோட நிர்பந்தப்படுத்தி அந்த மது விலக்குன்றதை அமுல்படுத்துங்கன்னு சொல்றதை விட்டுட்டு தேசிய மயமாக்குங்க அப்படின்றது ஒரு தப்பித்தல் மனப்பான்மை இல்லையா? அப்படி இல்லைங்க. நீங்க நினைச்சா பண்ணலாம். இல்ல கூட்டணி கட்சி நிர்பந்திக்கலாம்ல நீங்க. நாங்க கூட்டணி கட்சி நிர்பந்திக்காம இல்லையா? இப்ப எங்களுக்கு வந்து எந்த உரசல்னு சொன்னீங்க? எந்த அடிப்படையில? நீங்க ஒரு அடிப்படையில உரசல் இல்ல நீங்க நாங்க கூட்டணியில இருந்து கேள்வி கேட்கிறோம்ல. இப்போ உங்களோட நட்பா இருக்கேன். நட்பா இருந்துட்டு சில குறைகளை வந்து சொல்லும் போது அது தானா வந்து உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில வந்து வருத்தத்தை கொடுக்கும். நாங்க உங்க கூட இருந்துட்டே இது வந்து தவறுங்க, இதை நம்ம வந்து செய்யணும், நீங்க கடந்த முறை வந்து இதை வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்த முறை இதை வந்து நடைமுறைப்படுத்துங்க, அந்த நடைமுறையால் இது வந்து உங்களுக்கு நாளைக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நல்ல வழியை கொடுக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா அதே கோரிக்கையை வந்து தேசிய அளவில் நாங்க வந்து யாருக்கு வைக்கிறோம்னா அங்க மத்திய அரசுக்கு வைக்கிறோம், ஒன்றிய அரசுக்கு. இது தவறே எதுவும் இல்லையே. தேசிய மதுவிலக்கு கொள்கையா இதை அறிவிங்கன்னு சொல்றோம். இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல இவங்களை நீங்க இன்னும் நிர்பந்தப்படுத்தலாம்னு கேக்குறேன். அதான் இதை விட என்னங்க நிர்பந்தம்? ஆதவ அர்ஜுன் பேசியிருக்காரு. அதுவே எவ்வளவு பெரிய உரசலா மாறுச்சு. அப்ப அதுலயும் இன்னொரு குறிப்பிட்டாரு 2026 மது விலக்கு அறிவித்தால் திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு. இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்ல வர்றாரா? அப்படி இல்லைங்க. மது விலக்கு இன்னைக்கு ஏற்கனவே திமுக அரசு வந்து 5 ஆண்டுகள் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ புதிதா விஜய் வராரு. ஏற்கனவே வெற்றி பெறணும்னு ஒரு எண்ணத்துல வந்து அதிமுக களத்துல நிக்கிறாங்க. திமுக வீழ்த்தணும்னு பாரதிய ஜனதா நிக்குது. திமுக வீழ்த்தணும்னு வந்து சில அமைப்புகள் வந்து செயல்படுது. அப்போ நீங்க இந்த மதுவிலக்கு கொள்கையை அறிவித்தா இத்தனை வந்து நாம வந்து இதெல்லாம் சரி செஞ்சிட முடியும், நாம வந்து இங்க வெற்றி பெற முடியும், இது மக்களுக்கும் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு எங்க தலைவர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க, தேர்தல் அரசியலோட இதை பார்க்காதீங்கன்றாரு. வெற்றியோ தோல்வியோ மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துங்க, வரும் தலைமுறை உங்களை வந்து போற்றி இன்னைக்கு எத்தனை தலைமுறைகளை அன்னைக்கே சொல்றாரு அந்த மேடையிலேயே. இதுல எத்தனை ஐஏஎஸ் இருக்கான், எத்தனை ஐபிஎஸ் இருக்கான், எத்தனை அரசியல்வாதி இருக்கிறான், எத்தனை வழக்கறிஞர் இருக்கிறான், எத்தனை உயர்மன்ற நீதிபதி இருக்கிறான், எத்தனை சினிமா இயக்குனர் இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை அத்தனையும் சீரழிதுன்னு சொல்றாருல.
இது வந்து ஏதோ தேர்தல் அரசியலோட கணக்கு போட்டு அதை வந்து முடிச்சு போட்டு அதை இதனுடைய நோக்கத்தையே வந்து காலி பண்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து அது அவரே குடும்பம் சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த ம். இந்த மாநாட்ட நோக்கத்தையே சிதைக்கிறாங்க. சிதைக்கிறாங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு செய்தியாளர் சந்திப்புல கேட்டாங்க. நீங்க வந்து எல்லாரையும் அழைக்கிறீங்க. அதிமுக அழைப்பீங்களா? அதுல என்ன தவறு இருக்கு? பலமுறை எங்க தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க கடந்த கால அவருடைய வரலாறை எடுத்து பாருங்க. ஒரு 10, 15 ஆண்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு தலைவர்களும் வந்து சந்திக்கிறதே இங்க பெரிய இதுவா இருக்கு ம், ம். தமிழ்நாட்டுல. இப்போ அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கலைஞர் இருந்தா இவங்க இந்த ரூட்ல வந்தா இவங்க இந்த ரூட்ல போவாங்க. இவங்கள சந்திச்சு பேசுறதே கிடையாது. இந்த இவங்க நிலை இவங்க மாறணும். க- இவங்க க- க- இவங்க கட்சிக்காரங்க கல்யாணத்துக்கு அந்த கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க போக மாட்டாங்க. நீங்க டெல்லியில அந்த நிலை கிடையாது. டெல்லியில வந்து எல்லோருமே வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த நிலை இருக்கு. இது மாறணும்னு சொன்னாரு. அதுபோல இந்த பிரச்சனையில், மதுவிலக்கு பிரச்சனையில் நாம அனைத்து கட்சியும் ஒண்ணு சேருவோம். ம். மற்ற விஷயங்கள்ல வந்து நாம இது மக்களுக்கான பிரச்சனை. நீங்க எல்லாமே மக்களுக்காக நிக்கிற இயக்கம் தான். அதிமுகவுக்கும் மதுவிலக்குல உடன்பாடு இருக்கு. திமுகவுக்கும் மதுவிலக்குல உடன்பாடு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஐயாவுக்கும் வந்து இதுல உடன்பாடு இருக்கு. ஆனால் ஆனா நீங்க ஏன் பாமக கூப்பிடல? அதாவதுங்க இது நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். நாங்க ஜாதி கட்சின்ற ஒரு பேர் கருணாஸ் கேக்குறாரு, பாமக ஜாதி கட்சின்னு விடுதலை சிறுத்தைகள் என்னன்னு கேக்குறாரு கருணாஸ். கருணாஸுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இல்லைங்க. நீங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் மேல வந்து விடுதலை சிறுத்தைகள் வைக்காத நம்பிக்கையா மற்ற இயக்கங்கள் வைத்தது? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் மருத்துவர் ஐயாவை வந்து மிகப்பெரிய அளவில் நம்பினோம். தமிழ் கொடுத்தாங்கன்னு தமிழ் குடிதான் பேர் வச்சதே நீங்க தான். பட்டம் கொடுத்தோம். எல்லாமே நாங்கள் வந்து அவர்களை தமிழ் வந்து பாதுகாப்பு இயக்கம். ஆமாங்க. அதை வந்து நாங்கள் அவ்வளவு வந்து தூக்கி பிடித்தவர்கள். ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் மீது கோபம் இருக்கு? ஒரு தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்குறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அது அந்த ஒரு ஆதங்கம் மட்டும் இல்ல. அவர் சில பேர் சிலதெல்லாம் சொல்ல முடியாம இருக்கு. அந்த மாதிரி வந்து தலைவரை வந்து அவர்கள் வந்து ஆனாலும் மது ஒழிப்புக்கு மிகப்பெரிய பாடுபட்டது இப்ப பாமக இல்ல, அதை நம்ம மறுக்க முடியாது. அதாவது பாமகவை விட விடுதலை சிறுத்தைகள் பாடுபட்டது. அன்னைக்கு ஊடகங்கள் வெளிச்சம் இல்ல. அவங்களுக்கு அன்னைக்கு ஊடக வெளிச்சம் இருந்தது. தலித்துகளை வந்து ஓரமா இன்னைக்கு வந்து தலித் தலைவரை பார்த்தாலே ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஊடக வெளிச்சம் உங்களை போல நல்ல ஊடகவியாளர்கள் வந்து அவரை வந்து அவருடைய கருத்தாளுமையா அவர் வந்து மிகப்பெரிய ஆளுமைடா அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்ம தூக்கி பிடிச்சு இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. ஆனா சில ஊடகவியலாளரும் அதுல எதிர்கருத்தோட இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு எங்களுடைய பிரச்சாரங்கள் எடுபடல. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அது வந்து தெரியுது. அதனால் ஊடகவியலாளர்களுக்கு நன்றியை தான் தெரிவிச்சு. நீங்க இந்த பிஜேபியை நீங்க கூப்பிடல, மதவாத கட்சின்னு சொல்லி கூப்பிடல. ஆனா அவர்களும் சொல்றாங்க, நாங்க சசி பெருமாள்னு ஒருத்தர் வந்து இதுக்காக உயிரை நீத்தாரு, எங்களை போய் எங்களை கூப்பிடாத மதவாதம் சொல்லி சொல்றதே தவறு அப்படின்ற மாதிரி அவங்க சசி பெருமாள் பாரதிய ஜனதா வந்து உயிர் நீத்தாரா? ஆமா, அங்க அவர் பாரதிய ஜனதா சசி பெருமாள்னு ஒருத்தர் உயிர் இருந்தாராம். அதாவது சசி பெருமாள் பாரதிய ஜனதாவில இருந்து உயிர் நீத்தது, அதாவது நீங்க சொல்றது ஏதோ புது கதையா இருக்கு. அவங்களே ஒரு நாராயண திருப்பதி ஸ்டேட்மெண்ட் எல்லாரோட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அவர் வந்து மது போதைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பங்காற்றினார். அவர் வந்து பிஜேபி சப்போர்ட் தான் அப்படின்றாங்க. அவங்க எதோ ஒன்னா சொல்லிக்குவாங்க. பிஜேபி பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க எதோ ஒன்னா சொல்லுவாங்க. அவருடைய மரணத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பங்காற்றியது. அவருடைய போராட்ட களத்திலும் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் பங்காற்றியது. சசி பெருமாள் போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்தது மதுவிலக்கு கொள்கைக்காக. அதே போல அவருடைய மரணத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் வந்து முன்னின்று அவருடைய பிணத்தை வந்து புதைப்பதில் வந்து எல்லாமே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் பண்ணாங்க. அதனால் அவருடைய போராட்டத்தினுடைய அந்த கோரிக்கை இன்னும் நீண்டு கொண்டு இருக்கிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து களத்திலே செயல்படுத்துவோம். அதே போல் ராஜாஜி உடைய கட் அவுட் வந்து எல்லாருமே அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். ராஜாஜியோட இதை நீங்க வச்சிருந்தீங்க இல்லையா, மாநாட்டில் ராஜாஜி வச்சிருந்தீங்கல்ல, அதுக்கு பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்தது. மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க, திராவிடர் பேசுறீங்க, பெரியார் பேசுறீங்க, எதுக்கு ராஜாஜியோட இதை வைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்தது. அதே இளைய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு தெரியணும். அவருடைய தீயவைகளை விட சில நன்மைகளை வந்து நம்ம காட்டணும். கருணாநிதி அவர்கள் மதுவிலக்கை ரத்து செய்து கொண்டு வரும்போது ராஜாஜி அவர்கள் தான் போய் ரொம்ப கெஞ்சி கேட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடையை திறக்க சொல்லியா? கடையை திறக்க சொல்லியா? கடையை மூட சொல்லி. ஆமா, அதுக்காக தான் கட் அவுட். அதுதான் சொல்றேன். அப்ப திமுகவுக்கு எதிராக இருந்ததுனால வச்சுட்டாரோ அப்படின்ற ஒரு கருத்து, நிறைய கருத்துக்கள் இது ஒரு கருத்துக்கள் இல்ல திமுகவுக்கு எதிரான கருத்தை நீங்க வந்து இதை பார்க்காதீங்க. ராஜாஜிக்கு கட் அவுட் வைத்தது ராஜாஜியை வந்து அவருடைய கொள்கையை போற்றணும்னு கிடையாது. அவர் அன்றைக்கு நடந்து கொண்ட அன்றைக்கு ஒரு நகராட்சியில் அதை வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சது, அந்த கொள்கையை கொண்டு வர முடிந்தது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு விஷயம் தானே. அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அதை வந்து நடைமுறைப்படுத்தினாரா, சுதந்திரத்துக்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தினாரா நீங்க பாருங்க. எவ்வளவு நெருக்கடி இருந்திருக்கும். எவ்வளவு பேர் அன்றைக்கு வந்து குடியை வந்து அந்த காலத்துல நீங்க வெறும் கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சிட்டு இருந்த காலம் அது. அன்னைக்கு வந்து அதையெல்லாம் வந்து உடைச்சி அதை வந்து அவர் அந்த கொள்கையை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் கட் அவுட் வைக்கிறதுல வந்து ஒன்றும் இது இல்லை. அப்போ நீங்க மருத்துவர் ராமதாஸுக்கு ஏன் வைக்கலன்னு கேட்குறாங்க.
ராமதாஸை விட இதற்கு போராடியவர் அந்த அது அது ஐயா ராஜாஜி. அவருக்கு அங்கே கட் அவுட் வைத்திருக்கிறோம். அவருடைய மற்ற கொள்கைகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் தான். உங்களுடைய மாநாடு நடக்கும் பொழுது மறுநாள் காலையிலேயோ ஆர்.என். ரவி அவர்கள் கவர்னர் ஒரு கருத்து சொன்னாரு. திராவிட கட்சிகள்லாம் திமுக போன்ற திராவிட கட்சிகள் தான் வந்து பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க இந்த திராவிட கருத்துக்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உங்க தலைவர் கூட பதில் சொல்லியிருந்தாரு. என்னுடைய ஆதரவு ரொம்ப மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆர்.என். ரவி நீங்க இவ்வளவு எதிர்த்தாலும் அவர் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்ன்றது பெரிய விஷயம் தான். அதாவது அவர் எந்த நோக்கத்தில் பேசுறாருன்னு நம்ம பார்க்கணும். பட்டியலினத்தவர்கள் புதிதாக அவர்களுக்கு வந்து உதிச்சிருச்சா தீமைகள்? அந்த இன்னைக்கு அவ்வளவு கொடுமைகள் நடக்குதுங்கிறத அவர் எடுத்து சொல்றாருல்ல. அந்த கொடுமைகள் எங்க இருந்து வருது? எந்த மதத்திலிருந்து உருவாகுது? எதுல இருந்து உருவாகுது? நீங்க மத ரீதியா பாக்குறீங்க. நீங்க எந்த கொள்கையை அவர் உயர்த்தி பிடிச்சு பேசுறாரு? சனாதன கொள்கையை பேசுறாரு. சனாதனத்தில் உருவானது தானே வந்து சாதி. சாதி எந்த அடிப்பு? பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த கற்பிதம் எதுல? சனாதனம்ன்றது சமம்ன்றாரு அவர். எந்த கற்பிதம்? அப்ப எப்படி வந்து நெற்றியில பிறந்தான், தோல்ல பிறந்தான், தொடையில பிறந்தான், பாதத்துல பிறந்தான்னு சொல்றது? எந்த மதம் சொல்லிச்சு? இஸ்லாம் சொல்லிச்சா? கிறிஸ்தவம் சொல்லிச்சா? சீக்கியம் சொல்லிச்சா? பௌத்தம் சொல்லிச்சா? இல்ல இந்து மதம் தானே சொல்லிச்சு பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன். அந்த மதத்தினுடைய உன்னதத்தை வந்து சனாதனத்தை போற்றுறவர் தானே ஆர்.என். ரவி. அவரு சொல்றது வந்து நியாயமா? நீங்க சொல்லுங்க. மிகப்பெரிய தவறு அது. அதை வந்து அவர் உடைக்கணும். நீங்கள் வந்து சனாதனம் வந்து சமம் கிடையாது, சனாதனம் என்பது உயர்வு தாழ்வை பேசுது அப்படின்னு தான் ஆர்.என். ரவி பேசணும். அப்ப நாங்க அவர் சொல்ற கருத்தை வந்து ஏத்துக்கிறோம். பரவாயில்ல, நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறீங்க. இது எல்லாம் திமுகவை இங்கிருந்து வந்து அழிச்சணும், திராவிட இயக்கங்களை அழிச்சணுன்றதுக்காக அவங்க பேசுறது. விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறாங்க. நாங்க திமுக இருக்கா அண்ணா திமுக இருக்கான்னு பார்க்கல. சனாதன எதிர்ப்பில் நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கோம். யாரு வேணா சனாதன சக்திகளோட கை கோர்க்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கோர்க்க மாட்டோம். இதுதான் உண்மையான நிலைப்பாடு. பிஜேபி எங்க இருக்கோ அங்க பிஜேபியும் பாமகவும் எங்க இருக்கோ அங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. பிஜேபி இருக்கிற இடத்தில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். தலைவர் சொன்ன அறிக்கை தான் அது. அது அன்னைக்கு தலைவர் என்ன சொன்னாரோ அதே நிலைப்பாட்டு நாங்க இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு ஒரு கருத்து பொதுவாக பேசப்படுது. விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதுல வந்து இளைஞர்கள் எல்லாருமே இந்த ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்க, அடிமன்றத்தில் இருக்கிறவங்க, விடுதலை சிறுத்தைகள்ல பல பேர் இருக்காங்க. இவர் வந்தால் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பேசுறாங்க. நீங்க வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தணும். கட்டுக்கடங்காத கூட்டம், இதை விட பல மடங்கு கூட்டம் வந்து இருந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு உடனடியாக 2 மாதம் கழித்து 3 மாதம் தான் இடைவெளி இருந்தது. நடுவுல தலைவர் பிறந்தநாள் போச்சு. அதுக்கு பிறகு வந்து இப்ப இந்த மகளிர் ஒழிப்பு மாநாடு நடத்தணும். இதிலும் கட்டுக்கடங்காத கூட்டம் தலைவரை நோக்கி வருது. அவர் ஒரு தலைவர், ஒரு நடிகர் என்பதற்காக எந்த ஒரு நடிகர் அல்லாதவருக்கு இப்படி ஒரு கூட்டம் இருந்திருக்கா? எம்ஜிஆருக்கு கூட்டம் இருக்கு, அவர் நடிகர். ரஜினிக்கு கூட்டம் வரும், அவர் ஒரு நடிகர். இன்றைக்கு விஜய், அவர் கூட்டம் வந்தா கூட அந்த கிளைகள் இருந்தா கூட இது. ஆனா தலைவர் அவர்கள் இதுவரை சினிமா துறையில் நடிச்சதில்லை. ஆனால் அவருடைய சித்தாந்தத்தை, அவருடைய கருத்துக்களை, எப்படி திமுக தலைவர் கலைஞர் அவருடைய சித்தாந்தம் கருத்துக்களை கேட்பதற்காக, பேரறிஞர் அண்ணா அவருடைய கருத்துக்களை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் திரண்டார்களோ, அப்படி இவருடைய கருத்துக்களை கேட்பதற்காக இடது பார்வையோடு ஜனநாயக சக்தியோடு இவர் பேசுகிற அந்த அரசியலமைப்பை காப்பதற்காக இவர் பேசுகிற அந்த கருத்தியலை கேட்பதற்காக இளம் தலைமுறை கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு வந்து அலைமோதி வருகிறார்கள். அவரை காண்பதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கிறது. அதனால் இங்கிருந்து ஒரு காலமும் எந்த ஒரு அவரே சொல்லியிருந்தாரு, நான் போறதுக்கு 3 மணி நேரம், எல்லா இடத்துக்காக எனக்கு 6 மணி நேரம் ஆகுது. அது மாதிரி அவரு வந்து மிகப்பெரிய, நானும் பாத்திருக்கேன். நானும் போயிருக்கோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு போறது 4 மணி நேரம் ஆகுது. போற வழி அந்த வேலிய மாநாட்டு இது வேலி கூட உடைத்து நதி போல சொன்னார் தலைவர். நதி போல நீங்கள் திரண்டு வருகிறீர்கள் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் மேல வந்து தம்பிகள் வந்து பாசம் வைக்கிறார். அதனால ஏதோ விஜய் வராரு அவர் வராருலாம் தம்பிகள் ஒருபோதும் வந்து அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இவர் சித்தாந்த தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக்க நன்றி. நடப்பு அரசியல், தமிழக அரசியல் மற்றும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதை என்னென்ன உங்களுடைய குறிக்கோள்கள் என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கியது மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை நன்றி.